ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது மண்டே ஈவினிங் அம்மா வந்து சர்ப்ரைஸாக பசங்களுக்கு வந்து கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸ் ராக்கெட்டு, அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பகலில் எனக்கு தெரியும், ஆனால் பசங்களுக்கு தெரியாது. வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எப்போன்னு சொல்லலை. டென்னிஸ் ராக்கெட்லாம் வாங்கி தருவான்னு சொல்லலை. கிரிக்கெட் பேட்டு பெரிய பையன் வந்து விளாடுற இடத்துல தொலைச்சிட்டான். அதனால் கேட்டுகிட்டே இருந்தான். ஆச்சி வந்து வாங்கி தருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கனால அவங்களுக்கு தான் அந்த ஹோல்சேல் கடையில் ரேட்டு கம்மியாக வாங்கி தருவாங்க. அப்போது சின்ன பையனும் பெரிய பையனும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் சொன்னேன் ஆச்சி வாங்கிட்டு வருவாங்கன்னொன்னே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. வந்தோடனே வேக வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பென்சில் பாக்ஸ் வந்து அவங்க பவுச் தான் ஆல்ரெடி 2 பேருக்கும் கொடுத்துருந்தேன். பாக்ஸ் தான் வேணுமா, அதான் ஈஸியாக இருக்குன்னு சொன்னதுனால பாக்ஸ் ஆல்ரெடி அம்மாட்ட சொல்லியிருந்தனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு கலர், இது எனக்கு உனக்குன்னு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கார் பாக்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. ஆனால் கொண்டு போக முடியாது எதுவும் வச்சு. ஏதாவது காயின்னு சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள் போடலாம். ஆனால் நம்ம பசங்க ஸ்கூலில் போய் இதை வச்சு விளாடுறேன்னு சொல்லி திட்டு தான் வாங்குவாங்கன்னு அதை மட்டும் கொண்டு போகக்கூடாது, பெரிய பாக்ஸ் மட்டும் கொண்டு போங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸ் ராக்கெட்டு இதெல்லாம் பிறந்த நாள் அன்றைக்கி வர முடியலை, அதனால் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிங்க் கலர் பாக்ஸும் எல்லோ கலர் பாக்ஸும் அம்மா கடையில் உள்ளது எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் டியூஸ்டே லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி நான் முந்தின நாள் நைட் வந்து கேரட் சாதம் பண்ணிடலான்னு கேரட்டை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். திடீர்னு தான் காலையில் சரி எதுக்கு அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக பண்ணிகிட்ருப்பானே, பேசாமல் சாம்பாரும் கேரட் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டேன். மார்னிங்கு கஞ்சி கொஞ்சம் இருந்ததுனால தயிர் ஊற்றி பிள்ளைங்களுக்கு தயிர் சாதமும், அதாவது கஞ்சியில் தயிர் ஊற்றியும், அப்புறம் வடை அம்மா வாங்கி கொடுத்தாங்க, வடையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ஸ்நாக்ஸுமே வடை தான் வச்சேன், ஏன்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அன்றைக்கி தான் நான் வந்து போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும். எனக்கு மட்டும் சேமியா கிண்டிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். என்ன கதைன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, 2 பொண்ணுங்க இருக்காங்க, வாசுகி விமலான்னு டியர் ஃப்ரெண்டு. அவங்க 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஃபீஸ் கட்டணும். அப்போ வந்து வாசுகி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, அவங்க அப்பா நெசவாளர் தான். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியோ அவங்க அப்பா பெரட்டி கொடுத்துருக்காங்க. இவ கொண்டு வரும்போது எப்படியோ தொலைச்சிட்டா. அப்போ சோகமாக அவள் கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளோட விமலாங்கிற ஃப்ரெண்டு ரொம்ப வசதியான பொண்ணு, அவங்க அப்பா காரில் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது அவள் கையில் நிறையா காசு கொடுக்குறாரு. இவள் சந்தோஷத்தோட விமலா வந்து வாசுகிட்ட சொல்கிறா. அப்போ வாசுகி சொல்கிறா, நடந்ததை சொல்கிறா, அப்படி தொலைஞ்சிருச்சு, உன்னோட காசை தாயேன், நான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு பிறகு நான் உனக்கு வாங்கி தரேன் எங்கள் அப்பாட்டன்னு சொன்னதுக்கு, எனக்கு இன்றைக்கி பர்த்டே, எங்கள் அப்பா எனக்கு வந்து ஆசையாக காசு கொடுத்துருக்காங்க, நான் அந்த காசில் விலை கூடின ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன், இன்றைக்கி ஈவினிங் எங்கள் அப்பா கூட நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் இதை பார்த்துட்டே இருந்த செல்வின்னு ஒரு பொண்ணு, அவளும் அவங்க கிளாஸ்மேட்டு தான். எப்போவும் செல்வி பேச வந்தான்னா வாசுகி வந்து விமலா கூட சேர்ந்து அவளை உதாசீனப்படுத்துவா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அதை காட்டிக்க மாட்டா. அப்போ செல்வி சொல்கிறா, கவலைப்படாத, அப்படி நான் எங்கள் வீட்டில் போய் உனக்கு காசு, நான் என் உண்டியல் காசு எடுத்துகிட்டு வரணும், ஓடி போய் உண்டியலை உடச்சி காசை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ தான் வாசுகிக்கு தெரியுது, என்ன தான் நம்ம வந்து விமலாவை டியர் ஃப்ரெண்டு நினச்சாலும் நமக்கு செல்வி தான் ஹெல்ப் பண்ணா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குளம் வந்து தண்ணி நிறையா இருக்கும்போது இருக்கிற பறவைகளை விட அது குளம் வற்றினோன்னு பறந்து போயிடும். ஆனால் அந்த குளத்துல தண்ணி வற்றினாலுமே அதில் இருக்க கொட்டிங்கிறதும் அல்லிங்கிற செடியும் நெய்தல்ங்கிற கொடிகளும் எப்படி அந்த தண்ணியிலாட்டாலும் அங்கே வாடி வதங்கி தான் போகுமே தவிர, அந்த துன்பத்தில் பங்கு கொள்ளுமே தவிர அது அந்த இடத்த விட்டு போகாது. அதே மாதிரி தான் செல்வி, நமக்கு வந்து காசு இல்லாத டைமில் அவள் நம்ம துன்பத்தில் பங்கு கொள்கிறா. அவள் தான் நமக்கு உண்மையான ஃப்ரெண்டு. இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரெண்டு நினச்சவங்க வந்து ஃப்ரெண்டு கிடையாது, ஆபத்தில் உதவுறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு அப்போ தான் புரியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கதையை காமிங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா நம்ம நிறைய அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரி மூலியமாக நிறைய விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கிறதுக்காக இந்த ஸ்டோரி நீதி நூல்கள்லாம் நமக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்டோரி நான் படிப்பேன். எனக்கு அது யார்ட்டையாவது சொன்னால் எனக்கும் மைண்டில் அது பதியும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட டெய்லி ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே பசங்களுக்கு கேரியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. சின்னவனுக்கு அவங்க அண்ணனை மாதிரியே குழம்பு தனியாக ஊற்றணுமா ஊற்றிருக்கேன். எனக்கு பயமாகவே இருக்குது, ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது கொட்டிடுவானோ அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் சொல்லி விட்ருக்கேன், தம்பி ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா மிஸ்டையாவது யார்ட்டையாவது கொடுத்து ஓப்பன் பண்ணு சொல்லியிருக்கேன். பெரியவனுக்கு மட்டும் 2 வச்சுருக்கேன் வடை, ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பத்தாது. சின்னவன் ஒரு வடையை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதனால தான் அந்த உளுந்த வடையை பாதியை கட் பண்ணி வச்சேன், ஏன்னா உளுந்த வடைனா சீக்கிரம் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஃபனோ டின்னருக்கோ பண்ணுறதுக்கு எதுவுமே மாவு எதுவுமே அரைச்சி வைக்கலன்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். 4 உலக்கு போடுவேன், காப்பிடி உலக்கில் தலை தட்டி தான் போடுவேன். இவ்வளோ நாள் அடை தோசை சேமியான்னு சாப்பிட்டது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. சரி இட்லி தோசைக்கு போடலான்ட்டு போட்டேன். உளுந்து எப்போவுமே கருப்பு தோல் உளுந்து தான் போடுவேன், ஆனால் அது கடையில் வாங்க மாட்டேன். எங்கள் அத்தை வந்து வயல் உளுந்து எப்போவுமே வருஷம் தந்துடுவாங்க. இந்த வருஷம் அவங்க வந்து இந்த கிளைமேட் சேஞ்சிச்சு எல்லாம் மாறினதுனால, தண்ணி இல்லாதனால அந்த டைமில் வந்து அவங்க உளுந்து போடலை. அதனால் கடை உளுந்து தான் வாங்கினேன். எனக்கு போன தடவை நான் வந்து உளுந்து போட்டு அரைச்சேன், எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு அந்த திருப்தியாக இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்குது. அது எனக்கு என்னமோ ஒயிட்டாக இருக்குது, மைதா மாவு ஃபீலிங் மாதிரியே கொடுக்குது. ஏன்னா நார்மலாக இந்த க்ரீமி கலரில் தான் இருக்கும் வயல் உளுந்து அரிசிலாம். இந்த அரிசி வயல் அரிசி தான். எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் உளுந்தை ஊற போட்டுக்கிட்டு இருந்தேன். கருப்பு உளுந்தும் கடையில் வாங்கி போடலாம், ஆனால் நமக்கு வந்து இப்போ உளுந்து ரேட் ரொம்ப அதிகம், தோல்லே நிறைய பெயிரும், அப்போ நமக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாயிரும். அதனால தான் சரி வெள்ளை உளுந்தே வாங்குவோம் தோல்லாதுன்னு சொல்லி வாங்கினேன். இதில் கழனி பண்ணிடுற அந்த தண்ணியை நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி கழனி பண்ணதை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஹேர் பேக் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் 2 தண்ணி போட்டு அலசி கழனி வாளியில் ஊற்றிட்டு ஊற வைக்கிறதுக்காக ஊற வச்சிட்டேன். எனக்கு மட்டும் சேமியா கிண்டி வச்சுருந்தேன், ஒரு உளுந்த வடை எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் மட்டும் சேமியா சாப்பிட்டேன், அவங்கெல்லாம் தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்சரண். பாய், தேங்க்யூ.